நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம தமிழ்நாட்டோட ஒரு டென்சிட்டி ஃபாரஸ்ட்டில் தான் போயிட்டு இருக்கோம். வாங்க போயிருக்கோம். ரொம்ப அமைதியாக இருக்குது. அங்கே பாருங்கள். ஆக்சுவலாக இது எதுவும் கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு நம்ம தான் நினைப்போம். பட் எவ்ரி திங் இஸ் கம்யூனிகேஷன். ஆக்சுவலி இதே பிளேஸ் தான் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் ஒரு டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து உள்ளே இருக்க இது பார்க்க போகிறோன்னு சொல்லுவாங்க. இதோட ஹைட்டு ரொம்ப ஹைட்டு தான். ஆக்சுவலாக இது உள்ளே வந்து வேறு இருக்கும்ல, இதோட நியூரல் கம்யூனிகேஷன் நம்ம பிரெயினில் எப்படி நியூரல் கனெக்ஷனோ ஸோ அதே மாதிரி இது கனெக்ட் பண்ணி பேசுதுன்னு கூட ஒரு சயின்ஸ் சொல்லுது. நான் சொன்னேன்ல இதுதான் பாக்கு மரத்தோட வேறுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப தூசியோட இதாகிடுச்சு. ஸோ ஆனால் இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட வேர்ஸ்லாம். ஸோ தென் கமான். இதான் பாக்கு மரத்தில் இருந்த பாக்கு. இதுலேருந்து தான் பாக்கெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக இது இறங்கும் போது கரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன் கிளாஸாக இறங்கணும். இந்த மாதிரி டைம்லாம் பாக்கு மரத்தில் யாராவது ஏறி இருக்கீங்களா? ஜஸ்ட் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ கை இப்படி நல்லா வச்சுக்கணும். ஷூ ஏதாவது இருந்தால் எடுத்து விட்டுட்டு காலை நல்லா புஷ் பண்ணி கையை நல்லா இப்படி வச்சு காலை இப்படி ஸ்லாஸாக வச்சு தென் அவ்வளோதான். ஸோ அப்படியே போகலாம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு அனிமல்ஸ்ட்டு நம்ம மாட்டிக்கிட்டோம்னா எப்படி சர்வைவ் ஆகுறது? ஆக்சுவலாக அனிமல்ஸ் வந்து ரொம்ப 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 ஸ்பீடாக இருக்கும். ஹியூமன்ஸோட கம்பேர் பண்ணால் நம்மள்ட்ட டூல்ஸ் இருந்தாலும் அதுக்கிட்ட போய் நம்ம சண்டை போகிறத விட எப்படி தப்பிக்கலாம் அதுதான் மெயினாக பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு 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 காட்டில் நீங்கள் மாட்டிட்டீங்க ஓகேவா, ஒரு கேம்புக்கு டூரிங் போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபேமிலியோட. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நடக்காது. பட் இந்த மாதிரி போயிருக்கீங்க. ஸோ எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா ட்ரமாட்டிக் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து போகக்கூடாது. உங்கள் பிரெயினில் வந்து பிரெயின் ஃபுல்லாக வந்து என்னென்னா ஸ்ட்ரைட்டாக பண்ணால் தப்பிச்சலாம் நினைக்கும். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. சர்வைவல் ஸ்கில்ஸ்க்கு மெயின் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ணுறது நம்ம அனிமல்ஸ்க்கு அன்சர்டனிட்டி பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் போகணும் ஓகேவா. ஹெய்சன்பர்க்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் அந்த பிரின்சிபலாக உருவாக்குனார். ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது, கிராசிங்காக தான் போகணும். இப்போ பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் கிராசிங்காக தான் போகணும், கிராசிங்காக தான் வரணும். அனிமல்ஸ்னாலே ரெடி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம தண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். வாங்க தண்ணி ஆதி காலம் தொட்டு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் இந்த தண்ணியில் தான் சர்வைவ் ஆகிருக்காங்க. நீங்கள் உலகத்தில் மிகப்பெரிய சிவிலைசேஷன்லாம் இருக்கும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், கிட்டத்தட்ட ஈஜிப்டோட சிவிலைசேஷன், நைல் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அமெரிக்கன் சிவிலைசேஷன் எல்லோரும் எப்படி இருந்திருப்பாங்க? ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே இந்த வாட்டர், இந்த தண்ணியை பேஸ் பண்ணி தான் அவங்களோட சர்வைவல் இருந்துச்சு. ஸோ இதை மெயின்படி அவங்க வாழ்ந்தாங்க. கால் மாட்டிக்கிச்சுங்க பேசிகிட்டு இருக்கும்போது. ஆக்சுவலாக இந்த மாதிரி எங்கேயாவது மாட்டிக்கிட்டிங்கன்னா ஒரு கால் இப்படி புஷ் பண்ணி இப்படி எடுத்து இப்போ பாருங்க ஃபுல்லாக சேர் தான், ஃபுல்லாக ட்ராமாட்டிக்காக. ஸோ அவ்வளோதான், வாஷ் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நல்ல தண்ணி கிடைச்சதுன்னா, தண்ணி கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ தண்ணி இருந்தால் ஒரு சிவிலைசேஷனில் இருக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியை பார்த்து அதை குடிக்கணும். நம்ம சர்வைவ் ஆகலைக்கு மெயின் ஃபேக்டர் நம்ம வாட்டர் தான். தண்ணி இல்லாமல் ஒரு நாள் இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்து மவுன் ஃபுல்லாக அலம்பிக்கோங்க. நல்ல தண்ணியான்னு பாருங்கள். ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஆக்சுவலாக ஆரோ வாட்டர் விட ரொம்ப ஹெல்த்தி தான். பட் இப்போ இருக்க ஹியூமன் பீயிங்ஸ்னால அவ்வளோ சடனாக குடிக்க முடியாது. ஆக்சுவலி இந்த தண்ணி சரியில்லை. ஸோ அங்கே போய் பார்ப்போம் வாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் காலை இப்படி வச்சு, ஸோ இது ரொம்ப இதாக இருக்குது, வீக்காக இருக்குது.
வீக்காக. ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து எப்படி லாகிறேன்னு பாருங்கள். காலை இப்படி வந்து பொசிஷன் இப்படி வச்சுக்கிட்டு ஸோ அங்கே பார்த்துக்கணும். டேரக்ஷன் பார்த்துட்டு இப்படி 2 காலையும் இப்படி வச்சு ஏறணும். அவ்வளோதான். இது நல்ல தண்ணி தான். இங்கே வாங்க, கேமராமேன் பார்த்து வாங்க. ஸோ அல்ட்ரா பியூர் வாட்டருங்க, டைரெக்டாக ஆற்றுலேருந்து வருது போல். இந்த தண்ணி தாராளமாக குடிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சர்வைவ் ஆகணும்னா, இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நான் குடிப்பானா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சத்தியமாக முடியாது. உயிர் வாழணும்னா குடிச்சு தான் ஆகணும். நம்ம முன்னோர்கள் இதே தண்ணி தான் குடித்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாங்க. உண்மையை சொன்னால் இன்றைக்கி நார்மலாக குடிக்கிற வாட்டரை விட இந்த வாட்டர் 100% ஷூர் ஆகும், ரொம்ப ஹெல்த்தி. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஷூவை வந்து வாஷ் பண்ணியாச்சு. இயற்கையே வந்து அதுக்கு தண்ணியும் கொடுத்துருக்கு. இப்போ என்னென்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஷூ வந்து இப்போ எங்கே வேணால் வாங்குங்க. ஆனால் ஷூ வந்து ஸ்டிச்சு போட்டிங்கன்னா இந்த மாதிரி சர்வைவல் அப்போ டெஃபினட்டாக ஷூ ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? நார்மலாக ஸ்லிப்பரை விட ஷூ இஸ் பெஸ்ட்டு. நல்ல கம்பெனியாக வாங்குறதும் உங்களோட இது. நீங்கள் அடிடாஸ் தான் வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு ஸ்டிச் போடுறதுக்கு ஷூக்கு எவ்வளோ ஆக போகுது? ஒரு 30 rupees 40 rupees ஆக போகுது. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஷூ வச்சு இந்த மாதிரி வித்தைகள்லாம் நம்ம பண்ண முடியுங்க. இல்லைன்னா சர்வைவ் ஆகிறது ரொம்ப டஃப்பு. இட் இஸ் டஃபஸ்ட் டு சர்வைவ் டு யுவர் ஷூ இஸ் ஸ்டிச் இஸ் மஸ்ட். ஓகே, கமான். ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம இது பண்ணணும்னா ஆல்ரெடி நான் சொன்ன மெத்தட் தான். காலை நல்லா பேக்கில் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி எடுத்து இப்படி 2 காலை ஒரே பொசிஷனில் வச்சோம்னா நம்ம எவ்வளோ பெரிய ஹைட்டாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கலாம். உங்களுக்கு இது இந்த விஷயம் தெரியுமா? நம்ம ஹைட்டாக இருக்கோம், நம்ம உடம்புலேயே நம்ம ஹைட்டுங்கிறத எது டிட்டர்மைன் பண்ணுதுன்னா நம்ம தை தான். நம்ம கால் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான். ஸோ இந்த மாதிரி டைமில் எப்படி நம்ம நடக்கலாங்கிறது நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி. ஸோ இது வந்து வீக்காக இருக்குன்னு தெரிஞ்சாவே நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் புத்திசாலித்தனம். பின்வாங்குறது என்றைக்குமே கோலத்தனம் இல்லைங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கனாலும், இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேயே போயிட்டு சப்போஸ் உங்களுக்கு டிஎல் யாராவது உங்களுக்கு பிடிக்கலனாலும் பின்வாங்குறது இட் இஸ் நாட் பேட், இட் இஸ் ரியலி இன்டெலிஜென்ட். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னு அப்போ தான் யோசிப்பீங்க. இது பாருங்க, ஓகே சாப்பிட்டு தூக்கி கொடுத்துருக்கு. இவ்வளோ இருக்குது, என்ன பண்ணுறது? நமக்கு பாக்கு போட்டு பழக்கம் இல்லை, வீட்டுக்கே எடுத்துகிட்டு போக முடியாது. சரி எடுப்போம் வீட்டுக்கு. வீட்டில் இருக்க அம்மனிங்கனாவது சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம போய் ஆகணும். காலை பார்த்துங்க. அவ்வளோதான், வந்துட்டோம். இப்போ நம்ம காட்டில் சர்வைவ் ஆகணும்னா தண்ணி, உணவு ரொம்ப முக்கியம். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு இருப்பிடம் கூட உங்களுக்கு வந்து காட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களால் ரெடி பண்ண முடியல, டைம் ஆச்சுன்னா நெருப்பு ரொம்ப முக்கியம். நெருப்பு எப்படி தயாரிக்கிறதுனா உங்கள் கையில் கிடைக்கிற பொருள் எல்லாமே எடுத்து, ஸோ இந்த மாதிரி இது ஈரப்பதமாக இருந்தால் ஈரப்பதத்தை விட்டுருங்க. ஸோ இது சூப்பர். ஸோ இதெல்லாம் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள் தான். ஆக்சுவலாக நம்ம நெருப்பு போடலை. இதை நெருப்பை வந்து லைட்டாக எப்படி பற்ற வைக்கிறதுன்னு நம்ம இன்னொரு நாள் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். ஸோ இந்த பொருள் எல்லாம் காட்டில் எளிதில் தீப்பிடிக்காத பொருளை மட்டும் எடுத்து தனியாக இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இந்த பச்சை புல் இருக்கிற ஏரியாவில் போடணும். இல்லைனா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனியாக எடுத்து நெருப்பத்தை வச்சு எதாவது அனிமல்ஸ் எதாவது வந்தால் கூட சர்வைவ் ஆகிறதுக்கு இது காமிச்சிங்கன்னா அது ஓடிடும். ஸோ இது மெயின் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி நம்ம நெருப்பு எப்படி இது பண்ணுறது நம்ம இன்னொரு நாள் சொல்லி தருவோம் ஸ்ட்ராட்டஜி. தென் ஆக்சுவலாக இந்த மாதிரி எங்கேயாவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், ஆக்சுவலாக இங்கே ரிவர் இல்லை, சப்போஸ் மாட்டிக்கிட்டிங்கன்னா எப்படி வந்து மூவ் ஆகணும்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்டெபிலிட்டி மறக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ஆடுது. ஸோ அந்த மாதிரி டைமில் கீழே கூட உட்காந்து போகலாம். ஸோ நம்ம அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறதில்ல.
அவ்வளோதாங்க. அதாவது அந்த தண்ணி டைமில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போகணுன்னு இல்லை, உட்காந்து கூட போகலாம். ஸோ அது வந்து பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். நம்ம நின்று எப்படி போகிறதுங்கிறது ஜஸ்ட்டு காமிச்சோம் சர்வைவலில். ஆக்சுவலி இங்கே பாருங்கள், இந்த மரம் இயற்கையால் இந்த மாதிரி உருவாகி ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து செத்து போகிற டைமிங் வச்சுக்கோங்க. இந்த மரம் மாதிரி இருக்கிறத வச்சு தான் நம்ம நெருப்பு போட முடியும். இயற்கையில் பச்சை மரம் நெருப்பு போட முடியாது. இந்த மாதிரி இருக்கிற மரத்தை நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், இப்படி ஒரு ஆட்டி பார்க்கணும். ஓகேவா? உன்னால் முடிஞ்சால் பண்ணலாம். இல்லை வேர் வரையும் போயிருந்துச்சுன்னா இதை உடைக்க முடியாது. இல்லை ஏதாவது ஒரு இதை வச்சு அடிக்கலாம். இல்லை அந்த மாதிரி டைமில் எதுவுமே உங்களால் முடியலையா, இந்த மாதிரி இருக்குல்ல, இதை ஜஸ்ட் இப்படி உடைக்கலாம். ஆக்சுவலாக இது உடைக்கிறது ரொம்ப ஈஸி, பட் பச்சை மரத்தை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சர்வைவலில் மெயின் இந்த மாதிரி மரத்தில் போய் நீங்கள் நெருப்பு போட முடியாது. இந்த மாதிரி செத்து போன மரத்தில் தான் நீங்கள் உடைக்க முடியும். பாருங்கள், அவ்வளோதான். ஒரு தட்டி இதை நெருப்பு போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்றுமே வாழாதுன்னு நினைக்கிற இடத்துல கூட ஒரு உயிரினம் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. சிலந்தி, ஸ்பைடர். ஓகேடா. ஆக்சுவலாக இந்த மாதிரி எங்கேயாவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், ஆக்சுவலாக இங்கே ரிவர் இல்லை, சப்போஸ் மாட்டிக்கிட்டிங்கன்னா எப்படி வந்து மூவ் ஆகணும்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்டெபிலிட்டி மறக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ஆடுது. ஆக்சுவலாக காட்டில் ரொம்ப கான்சியஸாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம நினைக்கிற மாதிரி நார்மலாக இருக்க மாதிரி காட்டில் வந்து கான்சியஸாக இல்லைன்னா ஒரு நாள் நம்மளால் சர்வைவ் ஆக முடியாது. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், இந்த மரம் இயற்கையால் இந்த மாதிரி உருவாகி ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து செத்து போகிற டைமிங் வச்சுக்கோங்க. இந்த மரம் மாதிரி இருக்கிறத வச்சு தான் நம்ம நெருப்பு போட முடியும். இயற்கையில் பச்சை மரம் நெருப்பு போட முடியாது. இந்த மாதிரி இருக்கிற மரத்தை நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், இப்படி ஒரு ஆட்டி பார்க்கணும். ஓகேவா? உன்னால் முடிஞ்சால் பண்ணலாம். இல்லை வேர் வரையும் போயிருந்துச்சுன்னா இது உடைக்க முடியாது. இல்லை ஏதாவது ஒரு இதை வச்சு அடிக்கலாம். இல்லை அந்த மாதிரி டைமில் எதுவுமே உங்களால் முடியலையா, இந்த மாதிரி இருக்குல்ல, இதை ஜஸ்ட் இப்படி உடைக்கலாம். ஆக்சுவலாக இது உடைக்கிறது ரொம்ப ஈஸி, பட் பச்சை மரத்தை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சர்வைவலில் மெயின் இந்த மாதிரி மரத்தில் போய் நீங்கள் நெருப்பு போட முடியாது. இந்த மாதிரி செத்து போன மரத்தில் தான் நீங்கள் உடைக்க முடியும். பாருங்கள், அவ்வளோதான். ஒரு தட்டி இதை நெருப்பு போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்றுமே வாழாதுன்னு நினைக்கிற இடத்துல கூட ஒரு உயிரினம் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. சிலந்தி, ஸ்பைடர். இன்றைக்கி மேன் வெர்சஸ் சர்வைவல் நம்ம சேனலில் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அதாவது நெருப்பு எப்படி வந்து என்னென்ன பொருள் வச்சு எடுத்துக்கலாம், தென் வந்து இந்த மாதிரி பாக்கு மரத்தோப்பில் எப்படி மேலே ஏறலாம், எப்படி நடக்கலாம், எப்படி தைரியமாக இருக்கிறது, எப்படி ஓடுறது, எப்படி வந்து தண்ணி வந்து நம்ம வந்து தண்ணியை பற்றி நம்ம வந்து வச்சுருக்க பெர்செப்ஷன். ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜி ஸ்கில்ஸை இன்றைக்கி கற்றுக்கிட்டீங்க. ஸோ இனி வர சேனல் வீடியோவில் நிறைய விஷயம் கற்றுக்குவீங்க. சேர்ந்து பயணிப்போம்.